கார்த்திகை தீப வரலாறு. பார்வதி தேவி தவமிருந்து தன்னை சிவபெருமானில் பாதியாக இணைந்த இத்திருநாள் கார்த்திகை தீப திருநாள் என்று புராணங்களில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகையும் பௌர்ணமியும் இணைந்த இந்த திருநாளானது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் நம்ம குடும்பத்துக்கு சகல செல்வமும் கிட்டும் என்பது ஐதீகம். இந்த தீப திருநாளானது சிவனுக்குரியது. சிவன் ஜோதியாக காட்சியளித்த இத்திருநாளே கார்த்திகை தீப திருநாள். இதன் வரலாறு சிவபுராணத்திலும் சமய புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று விவாதம் ஏற்பட்டது. இதனை தீர்ப்பதற்காக சிவபெருமான் அகண்ட ஜோதி ரூபத்தில் தோன்றினார். எனது ஆரம்பமும் முடிவும் யாரா